கல்யாணத்தில் முதல்ல நாங்கள் செய்ய வேண்டியது நலுங்கு தாங்க. அம்மா வீட்டார் செய்கிறது நலுங்கு தான் வைப்போம் நாங்கள். அதுவும் எண்ணெய் நலுங்கு தான் அம்மா வீட்டார் வைக்கணும். முதல்ல தாய் மாமன் வீட்டார் தான் கூட்டிகிட்டு வந்து மனையில் உட்கார வைக்கணுங்க. அப்படி தான் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறமேட்டு எங்கள் அத்தை வந்து விளக்கு ஏற்றுனாங்க. அதுக்கப்புறம் நான் தான் வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் தலைக்கு பூசி விட்டேன். அதுக்கப்புறம் சீவக்காய் வந்து தேய்ச்சி விட்டேன். அடுத்தடுத்து எல்லோரும் நலுங்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரரு, சக்கரவர்த்தி, நிர்மலா தேவி இந்த மாதிரி எல்லாருமே நலுங்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொண்ணுங்களாக இருந்தால் கட்டாயமாக நம்ம வீட்டிலேருந்து அடுத்த வீட்டுக்கு அனுப்பி வச்சு தானங்க தீரணும். அதனால் கொஞ்சம் மனசில் கொஞ்சம் வேதனைகள் இருந்தாலும் அதுக்கப்புறம் சந்தோஷமாக நாங்கள் வந்து நலுங்கு வச்சோம். நாங்கள் நல்லா நலுங்கு வச்சு முடிச்சுட்டு சாப்பாடு காலையில் விருந்து வச்சுருந்தோம். டிஃபன் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமா வந்து வளையல் போட்டுக்கிட்டோம். ஏன்னா மணப்பொண்ணுக்கு வந்து மணப்பொன் வளையல்னு சொல்லியே இருக்குதுங்க. அந்த வளையல் போடணும். அதனால் பொண்ணுக்கும் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்களும் போட்டுக்கிட்டோம். எல்லோரும் போட்டுக்கிட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அதனால் நாங்கள் வந்து எல்லோரும் கையை மட்டும் முன்னாடி நீட்டி அப்படியே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். கூடவே வீடியோவும் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் மட்டும் இல்லைங்க, மற்றவங்களும் எங்கள் கூட வந்து நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோவும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 4 பேரும் நின்று ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிட்டோம். வர்ஷா பொண்ணு வந்து ரிசப்ஷனுக்கு வரதா சொல்லிட்டா. அதனால தான் அவள் வரல. காலையில் மீதமான பொங்கலை போண்டாவாக போட ஆரம்பித்தாச்சு லஞ்சுக்கு.